எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பிரபஞ்சத்தில் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்க ஜீவன்களில் நானும் ஒருவன். உங்களோடு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளவே இந்த பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு உயிர், அது எந்த வெயிட்டு, அது என்ன தோற்றம், அது ஆணா பெண்ணா, அதுக்கு நல்லது கெட்டது, அது நெருப்பா பனியா, அது எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், எங்கேருந்து வருது எங்கே போகுது, இப்படிங்கிறது எதுவுமே தெரியாதுங்க. அப்படிப்பட்ட பேர் தெரியாத, இனம் இல்லாத, உருவம் இல்லாத, இப்படி எல்லாவற்றையும் கடந்த ஒரு உயிர் எங்கே போய் சேர்ந்து அடைக்கலம் புகுந்து கொஞ்சம் அமைதியாக ஆஸ்வாசப்படலான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு உயிர், திக்கு திசை தெரியாமல் எங்கே போய் தங்குறதுன்னு புரியாமல் அந்தரத்தில் அல்லாடிக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஆசைப்பட்டு, காதல் வயப்பட்டு, காமத்தில் ஆழ்ந்து, இருவரும் ஒன்றிணைந்து ஒரு சாந்த நிலைக்கு வரும் பொழுது இந்த உயிர் அவர்களுக்குள் இருவருக்குள்ளும் புகுந்து ஒருத்தியிடம் ஒரு இந்த சுண்டக்காய் பார்த்துருப்பீங்கள்ல, சுண்டக்காய் சைஸில் இருக்க ஒரு கரு முட்டையில் போய் இந்த உயிர் உள்ளே போய் உக்காந்துருது. இதுக்கு தான் நம்ம விளையாட்டாக சொல்லுவாங்க, அப்பெல்லாம் அவங்க இருக்கிறான் சுண்டைக்காய் பையன் அப்படிம்பாங்க. அப்படி அந்த சின்ன சுண்டக்காய் சைஸில் இருக்க ஒரு முட்டைக்குள்ளே போய் இந்த உயிர் உக்காந்துருது. காலம் போகுது, மாதங்கள் போகுது. ஒரு மனிதனா உயிர் பெற்று வெளியே வந்து விழுது, இந்த பூமியில் விழுது. விழுந்த உடனே இது ஆணாகவோ பெண்ணாகவோ அல்லது ரெண்டும் அற்ற இல்லை கலந்த நிலையிலையோ ஏதோ ஒரு உயிரினத்தை சுமந்துக்கிட்டு அந்த உயிர் வெளியே வருது, பால் குடிக்குது, தவழுது, நிற்குது, நடக்குது, ஓடுது, எல்லாரும் மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யுது. படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை, அப்புறம் அவங்களுக்கு இதே மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்குங்க. ஆண் பெண் இருவருக்குமே இப்படி தான் எல்லாருக்குமே போயிட்டு இருக்குன்னு வைங்க. இந்த உயிர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேள்வி கேட்குது, நான் யார், நான் யார், நான் யார், நான் எதுக்காக பிறந்திருக்கேன், நான் எப்படி பிறந்த, நான் ஏன் பிறந்தேன், என்னோட நோக்கம் என்ன, என்னோட இலக்கு என்ன. யாரோ 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா தடுக்க போகணும்னு உள்ள தோணுது, போய் தடுக்கிறேன். திருப்பி அவங்க என்ன ஒன்று அடிக்கிறாங்க, இல்லை வார்த்தையால் தாக்குறாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே வலிக்குது. மேலே அடித்தாலும், உடம்பு மேலே அடித்தாலும், வார்த்தையால் திட்டினாலும் எனக்கு எங்கேயோ வலிக்குது. அதுதான் உயிரா? அந்த உயிருக்கு தான் அந்த வலியா? அந்த உயிர் என்ன பாவம் பண்ணுச்சு, அதுக்கே அந்த வலி, அது நல்லது தானே நினைக்குது அப்படின்னு. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அநியாயம் நடக்குது, அதை கண்டும் காணாமையும் போக முடியல, அதை சரி செய்யவும் முடியல. அதே மாதிரி உலகமே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவங்கள எதிர்த்தும் போக முடியல, அவங்களோடையும் போக முடியல. இது தனியாக இது மட்டும் உட்காந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. அதாவது கோவில் திருவிழாவில் காணாமல் போன சிறு குழந்தை மாதிரி வித்தியாசமாக உலகத்தில் ஒரு உயிர் மட்டும் உக்காந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த பக்கம் போகிறது, ஏன், எதுவுமே புரியாத நிலையில் இருக்குது. இப்போ இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உடம்பை கொண்டு போய் ஒன்றும் புதைக்கிறாங்க, இல்லை இப்போ மிஷின் வந்துருச்சு எரிக்கிறாங்க, அப்புறம் ஒரு சட்டி சாம்பலை கொடுத்துட்றாங்க. ஆனால் இவ்வளோ காலம் அது தூக்கி வச்சு அங்கேயும் இங்கேயும் உலாத்திக்கிட்டு இவனை வந்து ஆட வச்சு, பாட வச்சு, சாப்பிட வச்சு, குடிக்க வச்சு, சந்தோஷமாக இருக்க வச்சு, குடும்பம் நடத்த வச்சு, பிள்ளைகளோட விளையாட வச்சு, நண்பர்களோட கூத்தடிக்க வச்சு, மிஷின் மாதிரி வேலை செய்ய வச்சு, இப்படி எதோ பண்ண உள்ள இருந்த உயிர் தானே இத்தனையுமே பண்ணுச்சு. அந்த உயிருக்கு என்னைக்காவது வயசாகுமா? அந்த உயிர் வயசாகி போயிடுச்சா? உடம்புக்கு வயசாயிடுச்சு, ரைட்டு. உயிருக்கு வயசாகுமா? இந்த உயிர் மறுபடியும் எங்கே போகும், எங்கேருந்து வந்தது, எங்கே போகுது, இது யாருக்கு தான் தெரியும்? யார் தான் அறியறது? யாருக்கு இது தெரியும்? இது என்ன மாதிரியான ஒரு விளையாட்டு, இது எந்த மாதிரியான ஒரு விளையாட்டு அப்படின்னு இந்த உயிர் வந்து உருகி உருகி
படைத்தவனை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கு, நான் என்ன பாவம் பண்ண, எனக்கு ஏன் இந்த தீராத துன்பம்னு கேட்குது. துன்பம் உடலுக்கா, உள்ளத்துக்கா, இல்லை இந்த உயிருக்கா? அதே மாதிரி இன்பமாக இருக்கும்போதும் உடல் அளவுலையும் சந்தோஷப்படுறோம், உள்ளத்தளவுலையும் சந்தோஷப்படுறோம், உயிர் அளவுலையும் எப்போயாவது ஒரு முறை சந்தோஷப்படுறோம். அதுதான் நிறைவா? அதுதான் சந்தோஷமா? அதுக்கு தான் இந்த உயிர் காத்துக்கிட்டு இருக்கா? ஏன் இந்த உயிர் இங்கே இருக்கு? உடல் அழியுது, உயிர் எங்கே போகுது? உயிர் எங்கே தான் போகும்? படைத்தவனிடம் போகுமா? அவங்ககிட்ட போய் சரண் அடைஞ்சிருமா? இல்லை அவன் மறுபடியும் கீழே தூக்கி போட்டு மறுபடியும் இதே மாதிரி உழலை வைப்பானா? இது எந்த மாதிரியான ஒரு விளையாட்டு? எந்த மாதிரியான ஒரு கேம்? குடிதான் பெருசு அப்படின்னா சதா 24 மணி நேரமும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறவன் இங்கே யாருமே கிடையாது. பணம் தான் அப்படின்னா அதையும் 24 மணி நேரமும் பணத்திலேயே படுத்துக்கிட்டு பணத்தையே எண்ணிக்கிட்டு இருக்கவனும் இங்கே யாரும் கிடையாது. பதவி தான் அப்படின்னாலும் அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காகவே 23 மணி நேரம் அவன் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. 1 மணி நேரம் அந்த பதவியை அனுபவிப்பான். சாப்பாடு தான் அப்படின்னாலும் 24 மணி நேரமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது இல்லை யாரும் இங்கே. அப்படி எதை தான் தேடுறோம்? இது என்ன மாதிரியான ஒரு கேமு? ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கிறோம், ஞானம் உடனே கிடைச்சிருதா? கிடைச்ச உடனே முக்திக்கு போகணும்னு நினைச்சா முக்தி கொடுத்துட்றாங்களா? இல்லையே. அநியாயம் பண்ணுறாங்கிறோம், அநியாயம் நம்மளே பண்ணுறோம், உடனே தண்டனை கிடைச்சிருதா? இல்லையே. எதுக்கு இந்த கால இடைவெளி? உள்ளம் புரிந்து கொள்ளவா? இந்த உடம்பு அனுபவிக்கவா? இல்லை உயிர் இதெல்லாம் அனுபவிக்கவா? இந்த உயிர் ஒரு கட்டத்தில் இவன் ஆடுற ஆட்டம் கூத்து இதெல்லாம் பார்க்க முடியாம தான் இந்த உடம்பை விட்டு வெளியேறுதா. போதும், இவனை சுமந்தது போதும். எப்படி அம்மா ஒரு 10 மாதம் சுமந்துட்டேன், இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி தன்னை பிரசவித்து தன்னை வெளியேற்றுகிறாளோ அதை போல இந்த உயிரும் இவனை நான் இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டேன், இவன் கூட என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியேறி போகுதா? விரும்பி தான் போகுதா? அது இல்லை என்னை பிடிக்காம போகுதா? போகிற இடத்துலையாவது சந்தோஷமா இருக்குமா? இப்படி கேள்விகளில் 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 நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த உயிர் யார்? அந்த உயிர் எதற்காகத்தான் இவ்வளவும் அனுபவிக்கின்றது? அந்த உயிருக்கு என்னதான் ஆசை இருக்கும்? அதுக்குன்னு ஒரு ஆசை இருக்குமா? இல்லை அதுக்குன்னு ஒரு கோபம் இருக்குமா? இல்லை அதுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா? அதுக்கு சொந்த பந்தம் யாராவது இருப்பாங்களா? இல்லை எதிரிங்கன்னு தான் யாராவது இருப்பாங்களா நிரந்தரமா? இல்லை படைத்தவன்னு ஒருத்தரை சொல்கிறோமே, அவர் இந்த உயிருக்கு இது ஒரு அனுபவம், நீ போய் அனுபவிச்சுட்டு வான்னு சொல்லி துரத்துறாரா? விரும்பி வருதா? விரும்பி தான் மேலே போய் சேருதா? இந்த எந்த கேள்விக்கும் எந்த மனிதர்களிடத்திலும் பதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இத்தனை கேள்விகளையும் கேட்டுவிட்டு அமைதி, நிசப்தம், சைலன்ஸ், சத்தமே இல்லாமல் ஒரு சிறு புன்னகையோட இருக்காங்க பல பேர். இவ்வளோ கேள்விகளுக்கு பின்னாலேயும் ஒரு மௌனம் மட்டுமே ஒளிந்திருக்கிறது. அந்த மௌனம் 1000 விடைகள் சொல்கின்றது. ஒரு விடையும் புரியாத அறியாத வினோத விந்தை இந்த மனிதர்கள் கூட்டம். எதை கண்டு எதை கற்று எப்படி கடை தேரப் போகின்றோம்? கர்மவினை என்கிறார்கள், ஊழ்வினை என்கிறார்கள், நீ செய்த பாவ புண்ணியம் என்கிறார்கள். நான் செய்தேனா? என்னால் ஒருவனால் செய்ய முடியுமா அதை? நான் ஒருவருக்கு தீங்கு செய்ய வேண்டுமானாலும், நன்மை செய்ய வேண்டுமானாலும், புண்ணியம் செய்ய வேண்டுமானாலும் இன்னொருத்தர் வேண்டாமா? நானாகவே செய்து கொள்ள முடியுமா? இன்னொருத்தருக்கு தான் செய்யணும், இன்னொருத்தரும் வேணும். அப்போ அவங்க எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்களா? அதுக்கு தான் நான் பதிலுக்கு செய்கிறேன்னா? இல்லை அவங்க எதுவும் செய்யாமல் நான் செய்கிறதுனால அவங்கக்கிட்ட நான் புண்ணியத்தையும் பாவத்தையும் என்னதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு உலகம் இருக்காதா? அவங்க எதுக்காக என்கிட்ட அடிபணிந்து துன்பப்படுகிறார்கள்? இல்லையா என்னை ஆட்டி வைத்து அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள்? இது எந்த மாதிரியான ஒரு விளையாட்டு? இந்த விளையாட்டுக்கு விடையே கிடையாதா? அல்லது முடிவு கிடையாதா? இந்த விளையாட்டின் நோக்கம்தான் என்ன? யார் அறிவார்? அறிந்தவர் அமைதி கொள்கிறார்கள், அறியாதவர்கள் ஆடி பாடி திரிகிறார்கள்.
ஆட்டங்களும் பாட்டங்களும் அவர்களை பறக்க வைக்கின்றன. புரிந்தும் புரியாமல் புரிய முயற்சிக்கும் எங்கோ ஒரு ஆன்மா, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து என்னவெல்லாம் பார்த்துவிட்டு அனுபவித்துவிட்டு மீண்டும் தொடங்கிய இடத்தில் இருந்து மீண்டும் தொடங்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது. வேதனைப்படுகிறது, துன்பப்படுகிறது. ஏன் எனக்கு இத்தனை? ஒரு முறை நான் பட்டுவிட்டேன், மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்கின்றன எல்லாவும். எதற்காக இந்த விளையாட்டு? நான் செய்த வினைக்காகவா, அல்லது நான் அனுபவப்பட வேண்டும் என்பதற்காகவா? படைத்தவனே, உன்னிடம் கேட்கிறேன், என்னை படைத்ததும் நீதான் எனில், என்னை இத்தனை காலம் எல்லாவற்றுக்கும் உட்படுத்தியவனும் நீதான் எனில், என் கண்ணீரும் என் மனவேதனையும் இந்த உடலும் உள்ளமும் உயிர்ப்படும் துன்பமும் எல்லாம் உனக்கே தருகிறேன், உன்னிடமே தருகிறேன். எனக்கென எதுவும் வேண்டாம், எனக்கென எதுவும் வேண்டாம். எல்லாவற்றையும் உன்னிடம் தூக்கி எறிந்து கொள்கிறேன். என்னை என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள். என்னிடம் நீ செய்வதற்கு பல காரணம் இருக்கலாம், காரியம் இருக்கலாம், காலங்கள் இருக்கலாம். உன்னிடம் சேர்வதற்கு, பாதம் பணிவதற்கு இதுவே தருணம். தந்துவிட்டேன் என்னை உன்னிடத்தில். என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள். இனி நான் எதற்கும் கலங்கப் போவதில்லை, கரையப் போவதில்லை, கர்ஜிக்கப் போவதில்லை, கண்மூடி கிடப்பதில்லை, கண்கொத்தியாகவும் திரிய போவதில்லை. என்ன செய்வேனோ, என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ முடிவு செய். உன்னிடம் என்னை சரணடைந்து விட்டேன். நீ எதை செய்தாலும் செய். உனக்கு காரியமும் காரணமும் 1000 இருக்கலாம், எனக்கு ஒன்றும் இல்லை உன்னை தவிர. அந்த ஒன்றையும் உன் பாதத்தில் இன்று இந்த நொடி சமர்ப்பித்து விட்டேன் ஐயா. என்னால் முடிந்தவரை போராடுகிறேன். முடியாத வகையில், முடியாத நிலையில் உன்னை துணைக்கு அழைக்கிறேன். நான் வேறு என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்துவிட முடியும்? வேறு என்ன செய்துவிட முடியும்? என்னிடம் வேற என்ன இருக்கிறது உன்னை தவிர? உன்னையும் உன் உள்ளத்தையும் உன் உயர்வையும் உனது இந்த இப்பேற்பட்ட ஒரு விளையாட்டை ஆடிட்டு இருக்க, ஒரு விந்தையான ஒரு விளையாட்டை சிறப்பாக விளையாடிட்டு இருக்க உன்னோட அறிவுக்கு முன்னால நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட என்ன இருக்கு? என்னிடம் ஒன்றும் இல்லை ஐயா உன்னை தவிர. உன் பாதம் பணிந்து விட்டேன். என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ நீ அப்படியே செய். நான் இனி இடையூறாக வரமாட்டேன், உன்னை எதிர்த்து பேச மாட்டேன். உன் பாதையில் நான் குறுக்கிட மாட்டேன். நீ எந்த வழியில் என்னை செலுத்துகிறாயோ அந்த வழியில் செல்ல தயாராகிவிட்டேன். இந்த உயிருக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ செய். நீயாவது செய்து முடித்து, இந்த உயிரை படைத்தவன் நீயாவது செய்து முடித்து ஒரு துளி ஆனந்தம் காண்பாய் என்றால் அதை கண்டு ஆனந்தப்படும் முதல் கண்ணீர் துளிகள் உனக்கு பரிசளிப்பேன். முதல் என் கண்ணீர் துளிகள் உனக்காக பரிசளிப்பேன். நீ ஆனந்தப்பட்டாயானால். ஆனால் இந்த உயிரை வைத்து இன்று வரை நிரந்தரம் என்று நான் எதையும் கண்டதில்லை. ஒரு இடத்தில் திருடனாக, ஒரு இடத்தில் காவலனாக, ஒரு இடத்தில் காதலனாக, ஒரு இடத்தில் காமுகனாக, ஒரு இடத்தில் கலைஞனாக, ஒரு இடத்தில் காடாக, ஒரு இடத்தில் மேடாக, ஒரு இடத்தில் கண்ணீராக, இப்படி நான் மாறி மாறி மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. எனக்கென்று ஒரு விலாசம் இல்லை ஐயா, எனக்கென ஒரு இடம் இல்லை ஐயா. இந்த உயிர் இந்த உடலை சுமந்து கொண்டு இனியும் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றாயோ செய்து முடி. நான் உன் வழியே அமைதியாக
ஆத்ம சாந்தியுடன் ஆத்ம லயத்துடன் ஒருங்கிணைந்து வருகின்றேன் ஐயா. படைத்தவனுக்கும் எல்லா உயிருக்கும் சமர்ப்பணம் இந்த பதிவு.